ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மண்டே. இன்றைக்கி மீன் எங்கள் ஊர்லலாம் மீன் வந்து 12 o'clock தான் கொண்டு வருவாங்க. அதை வாஷ் பண்ணி அது குழம்பு வைக்கிறதுக்குள்ளே 1:30 1:45 ஆயிரும். உங்கள் ஊர்லலாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? இவ்வளோ மீன் வந்து எனக்கு 100 rupeesனு கொடுத்தாங்க. இது வரைக்கும் மேரேஜ்க்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த மீனெல்லாம் தொடுறதே. எல்லா பொண்ணுங்களும் மேக்ஸிமம் அப்படி தான் இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம ஃபேமிலி, நம்ம ஹஸ்பண்ட், நம்ம குழந்தைங்களுக்காக இதெல்லாம் செஞ்சு தான் ஆக வேண்டியது இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், அம்மா அப்பா வீடு தான் நமக்கு வந்து சொர்க்கம். எப்போ வேணாலும் சாப்பிட்லாம், எப்போ வேணாலும் தூங்கலாம். பட்டு கல்யாணம் ஆகி வந்த பிறகு தூங்குறதே ரொம்ப ஏதோ பெரிய அரிதாக இருக்குது. தூங்குறதுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. தூங்கிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் வந்து அந்த நம்ம வச்சுருக்கிற வேலைகளெல்லாம் அதை முடிக்கிறதுக்குள்ளாடி தூங்கணுன்னா அந்த வேலைகள்லாம் பெண்டிங் ஆயிரும். அப்புறம் எல்லாம் ஒரு பேர்டனாகவே மாறிடுது. எனக்கு மட்டும்தான் இப்படியா? உங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் அப்படி தானான்ட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபிஷ்ஷை கழுவி அதுக்குள்ளாடி குழம்பு வந்து காஞ்சிரும். கரெக்டாக இந்த ஃபிஷ்ஷை வாஷ் பண்ணி அதுக்குள்ளே போடும்போது கரெக்டாக இருக்கும். என்னதான் பொம்பளை பிள்ளைங்கள படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வேலைக்கு அனுப்புனாலும் இந்த மாதிரி சில வேலைகளை பார்த்து தான் ஆகணும் போல். நம்ம குடும்பம், நம்ம ஹஸ்பண்ட், நம்ம குழந்தைங்க அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்ம ஒரு ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ண முடியும். எல்லோரும் ஒரு 40 ஏஜில் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி என்ன மீன் வாங்குனீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன், சூப்பராக இருக்குது. நாங்கள் வீக்லி 3 days நாங்கள் ஃபிஷ் வாங்கிடுவோம். மண்டே குழம்பு மீதி இருந்துச்சுன்னா டியூஸ்டே பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து நாங்கள் எடுப்போம். இல்லாட்டா டியூஸ்டே வந்து வெஜ்ஜு தான் சமைக்கிறது. அப்புறம் வெனஸ்டே ஃபிஷ் வாங்குவோம், அது தேர்ஸ்டேக்கும் யூஸ் பண்ணிப்போம். அப்புறம் ஃப்ரைடே வழக்கம் போல் வெஜ்ஜு. அப்புறம் சாட்டர்டே ஃபிஷ்ஷு, சண்டே சிக்கன் ஆர் மட்டன் ஆர் வெஜ்ஜு. எல்லா வீட்லேயும் அப்படி தான் இருக்கும். பிஸி லைஃப் எல்லாருக்கும். பிஸி லைஃப்பில் நமக்கான செல்ஃப் கேரும் கொஞ்சம் வேணும். என்ன மாதிரி செல்ஃப் கேர் நீங்களாம் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள்.